அனைவருக்கும் வணக்கம். நாளின் சிறப்பு அண்ணல் அம்பேத்கரின் இறப்பு. அண்ணல் அம்பேத்கர் 1891 ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறந்தார். குல்லா வைத்துக்கொள் குறையில்லை, சிலுவை எந்துக்குள் சிக்கல் இல்லை, சந்தனம் பூசிக்கொள் சங்கடம் இல்லை, ஆனால் நீ ஜாதியை மட்டும் பாராதே மனிதா, அது உனக்கு அழகில்லை. நம் நாட்டை நாம் பிரித்தாள்வது இனம், மதம், மொழி. இந்த பிரிவு இயற்கையானது. ஆனால் இதன் அடிப்படையில் போரிடுவது வெறித்தனமானது, செயற்கையானது. நம் இன உணர்வை நம்மை சார்ந்தவர்களிடம் மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும். மத உணவை போற்றி பிரார்த்தனைக்குள் அடக்கிக் கொள்ள வேண்டும். மொழி உணர்வை மாநிலத்திற்குள் வைத்து சீராட்ட வேண்டும். இம்மூன்றையும் வைத்து சீர்திருத்தம் செய்தவர்தான் அண்ணல் அம்பேத்கர். வரலாற்றை எடுத்து பார்த்தோம் என்றால் ஈவேரா பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் ஒரே கொள்கையை உடையவர்கள். ஆனால் ஒரு சின்ன மாற்றம். ஈவேரா பெரியார் அனைத்து மதங்களிலும் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அண்ணல் அம்பேத்கர் தன்னுடைய மதமான இந்து மதத்திற்கு மட்டும் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அண்ணல் அம்பேத்கர் கற்ற உயர்கல்வி அவரை சீர்திருத்த செம்மலாகியது. என்னை கேட்டால் என் லட்சியம் சமநீதி, சமத்துவம், சகோதரத்துவம். இதுவே நம் சமுதாயத்திற்கு தேவைப்படுகிறது. வீட்டில் ஹிந்துவாக இரு, வீட்டில் கிறிஸ்துவனாக இரு, வீட்டில் இஸ்லாமியனாக இரு. ஆனால் பாரத திருநாட்டில் ஜாதி மதம் பாராத ஒரு மாமனிதனாகவே இரு. எத்தனையோ தலைவர்களின் பிறந்த நாள் நம் அனைவராலும் கொண்டாடப்படுகிறது. ஆனால் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாள் தேசிய விழாவாக அறிவித்த போதிலும் அவரை சார்ந்த பிரிவினர் மட்டுமே கொண்டாடுகிறோம். இது வருத்தத்துக்குரியது. இப்படிப்பட்ட மாமனிதர் 1956 டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி இம்மண்ணுலகை விட்டு மறைந்தார். இவர் மறைந்தாலும் இவருடைய சீர்திருத்தங்கள், சட்டங்கள் போன்றவை இன்னும் மறையவில்லை என்று கூறி என் சிற்றுரையை முற்றுகையாக்கிக் கொள்கிறேன். நன்றி.